ஹே கைஸ், நான் பிரதீப். எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க. என்னோட ஜேர்னி டுவர்ட்ஸ் கனடா எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். பார்த்தீங்கன்னா நான் எப்படி கனடா வந்தேன், எதுக்காக வந்தேன், அண்ட் எப்படி பிஆர் வாங்கினேன், ஜாப் எப்படி வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் அங்கங்கே அப்படியே டச் பண்ணி நான் சொல்ல போறேன். இது வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே கேட்டுட்டு இருந்தீங்க, இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. பட் ஹானஸ்டா சொல்லணும்னா நம்மள சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாதுன்றதுனால நான் அந்த வீடியோவே போடாம இருந்தேன். மேபி 1% யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து சென்னையிலேருந்து நான் எப்படி கனடாவுக்கு வந்தேன் அண்ட் என்னெல்லாம் பண்ணேன், எப்படி ஜாப் வாங்கினேன், பிஆர் வாங்கினேன் அப்படின்றதுலாம் அப்படியே ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டோரி மாதிரி உங்ககிட்ட சொல்றேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அண்ட் சேனல் க்ரோ ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கனடா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னையில் எப்படி இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு போகிறதுக்கு பேஸ் வந்து நம்ம சென்னை தான். ஸோ நம்ம சென்னையிலேருந்து அப்படியே நம்ம போகலாம். நான் வந்து எல்லார் மாதிரியும் இன்ஜினியரிங் தாங்க படித்தேன். அண்ட் முக்கால்வாசி பேர் மாதிரி எனக்கும் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, கிடைச்சும் கிடைக்காமையும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு பிளேஸ்மெண்ட்லாம் ஆச்சு ஒரு கம்பெனியில். ஆனால் அந்த கம்பெனிலேருந்து என்னை கூப்பிடவே இல்லை. என்ன மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து ஒரு நிறைய பேரை கூப்பிடவே இல்லை, இப்போ வரைக்குமே கூப்பிடவே இல்லை. சரி, அந்த கூப்பிட்ற அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணலாமே. ஏன்னா இன்ஜினியரிங்கே ரொம்ப கஷ்டமாக தான் படித்தேன். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சூப்பராக படிக்கிற ஆள்லாம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இன்ஜினியரிங்கே வந்துட்டு ஒரு 6 அரியர் வச்சு தாங்க நான் கிளியரே பண்ணேன். அதனால சரி, நம்ம படிச்சதே அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், உடனே வேலைக்கு போய் அங்கேயும் திருப்பி கஷ்டப்படணும், அதனால கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக அப்படி ஊர் சுற்றிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றதான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா டைம் போயிட்டே இருந்துச்சு, இவனுங்களும் கூப்பிட்ற மாதிரி தெரில. சரின்னு வேற ஜாப் எல்லாம் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஐடி தவிர வேற ஆப்ஷனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா கோடிங் தான், எல்லா எங்கே போனாலுமே கோடிங் தான். நமக்கு சுட்டு போட்டாலும் கோடிங் வராது. C++, ஜாவா, C# அதெல்லாம் கேட்டாலே ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு வரும். What's the main use of foreign key? Difference between while and do while. What is multi-threading? அதனால பிடிக்காதது எதுக்கு படிக்கணும், அதுக்கு தெரியாதது ஏதாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெட்வொர்க்கிங் படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் நான். ஸோ அப்போ வந்துட்டு நெட்வொர்க்கிங் கோர்ஸ் போனேன். அந்த நெட்வொர்க்கிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த நெட்வொர்க்கிங் பற்றின அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இதுலேயே நம்ம ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்ட்ரி வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் வர மாதிரி USA தான் எனக்கு வந்துச்சு, US தான் வந்துச்சு. ஆனால் அங்கே போனோம் அப்படின்னா நம்ம GRE எழுதணும், அப்புறம் TOEFL அண்ட் IELTS எழுதணும். IELTS கூட இப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் GRE உட்காந்து நம்ம படிச்சுட்டு ஆப்டிடியூடு, மேக்ஸ் அதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் அது எழுதி அதுக்கு ஒரு ஸ்கோர் வாங்கி நம்ம யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதுலாம் ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. வெறும் IELTS மட்டும் எழுதினா போதும், அலோவ் பண்ணுற மாதிரி என்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தா கனடா, ஆஸ்திரேலியா 2 வந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் டியூஷன் ஃபீ வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அந்த டைமில். நமக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா தான் வந்துச்சு. சரி ஓகே, இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம கனடான்னு தான் வச்சுருக்கோம், கனடாவே நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச யாருமே கனடாவில் கிடையாது, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து யூஎஸ்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. சரி என்னடா நம்ம தான் ஃபர்ஸ்ட் கனடான்றதை பார்க்குறோம், அந்த கண்ட்ரியில் உண்மையிலேயே இந்தியன்ஸ் யாராவது இருப்பாங்களா, அந்த லெவலுக்குலாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரின்றது ஹையர் ஸ்டடிஸ் அந்த சர்ச்சில் தான் அந்த கனடான்ற வார்த்தையே எனக்கு வந்துச்சு. ஒரு கண்ட்ரி இருக்குன்னு தெரியும், ஆனால் அது என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அது இந்த டைமில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் இன்னொரு ரீசன் ஏன் நான் கனடா சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் தான் வந்துட்டு 2 இயர்ஸ் படித்தோம் அப்படின்னா 3 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் இருக்கும். பட் அதே தான் ஆஸ்திரேலியாவுக்கும். பட் ஆஸ்திரேலியா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் கனடா வந்து ஓரளவுக்கு ஒரு நாமினல் ஃபீ ரேஞ்சு. அண்ட் 2 இயர்ஸ் படித்தோம் அப்படின்னா 3 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் வேறு இருக்குது. ஸோ 3 இயர்ஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு சேஃப் சைடுக்கு நம்ம 3 இயர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா தடுமாறியாவது ஏதாவது ஒரு வேலை எடுத்துடலாம் அப்படின்றனால தான் எனக்கு கனடாவே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணேன். கனடா சூஸ் பண்ண உடனே நம்ம ஊரில் இருக்கிற எல்லா வழக்கம் போல் எல்லாரும் பண்ணுறது தான், எல்லா கன்சல்டன்சிக்கும் ஏறி இறங்கி போயிட்டே இருந்தேன். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு இந்த 6 அரியர் 6 அரியர் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு யூனிவர்சிட்டியே கிடைக்காது அப்படின்ட்டாங்க. 6 அரியர்னா 6 அரியர் BE பார்லாம் கிடையாதுங்க, BE தான். 6 அரியர்லாம் கிளியர் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் அது பேர், கரெக்ட். ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் வந்துட்டு 6 இருந்துச்சு. ஸோ அந்த 6 இருந்ததுனால நான் போன எல்லா கன்சல்டன்சியும் பார்த்தீங்கன்னா
யூனிவர்சிட்டி சத்தியமாக கிடைக்காதுங்க. கனடாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி எல்லாமே டாப் ரேங்க் யூனிவர்சிட்டி தான். அங்கே வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போவாங்க. அரியர்லாம் இருந்தால் போகிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னடானா எனக்கு வந்து இப்போ ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் நம்ம பிளான் பண்ணோம். யூனிவர்சிட்டின்ற ஒரே ஒரு கண்ட்ரி தான் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சோம். இப்போ அதுவும் போச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வந்து இன்னொரு ஆப்ஷனும் சொன்னாங்க, என்ன அப்படின்னா பிஜி டிப்ளமா கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பிஜி டிப்ளமான்ற ஒன்று இருக்குன்றதே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் மாஸ்டர்ஸ் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால அது புதுசாக பிஜி டிப்ளமா இருக்கே அப்படின்னு நான் வேற யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இவனுங்க வேற இன்னொன்று ஏற்றி விடுவானுங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு படிக்கணுமா வேலை செய்யணுமா அப்படின்னு வேற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யார் படிக்கிறதுக்கு அங்கெல்லாம் போறா? நம்ம போறதே வந்துட்டு படிக்கிறது ஒரு ரீசனா எடுத்துக்கிட்டு வேலை செய்யறதுக்கு தான் போவோம். வேலை செஞ்சு செட்டில் ஆகிறதுக்கு தான் போவோம். ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு வேலை செய்யறதுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு உங்களுக்கு வேலை செய்யணும்னா பிஜி டிப்ளமா கோர்ஸ் தாங்க நீங்க போகணும். பிஜி டிப்ளமா வந்து ஒர்க் ஓரியன்டா போகும் அப்படின்னாங்க. எனக்கு செம்ம கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்டே வந்துட்டு மாஸ்டர்ஸ் டிகிரியே தட்டு மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரி தான் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸே கிடையாது, பிஜி டிப்ளமானோன்னு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பிஜி டிப்ளமா அதை பத்தின அந்த ரிசர்ச் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, என்னது பிஜி டிப்ளமா என்னது மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. அப்படி பண்ணும்போது தான் ஒரு பேசிக்கா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா, மாஸ்டர்ஸ் வந்துட்டு மெயின்லி லைக் நம்ம ப்ராஜெக்ட் ஓரியன்டா இருக்கும், இல்லை ரிசர்ச் தீசிஸ் அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். முடிச்சோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி கிடைக்கும். பட் பிஜி டிப்ளமா வந்துட்டு நம்ம படிக்கும் போதே கோஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நம்ம படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப் மாதிரி நம்ம பண்ணலாம். ஏதாவது ஒரு கம்பெனில ஒரு இன்டர்னா நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒர்க் கல்ச்சரை பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் மேபி அதே கம்பெனிலேயே நம்மள ஹையர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ பிஜி டிப்ளமா இஸ் மோர் லைக் ஒரு ஒர்க் ஓரியன்டா இருக்கு அப்படின்றது தான் எனக்கு பேசிக்கா ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன். 3 வருஷம் கொடுக்க மாட்டாங்க, 3 வருஷம் கொடுப்பாங்க. அப்படியா? பிஜி டிப்ளமா 2 வருஷம் கோர்ஸ் இருக்கு. பிஜி டிப்ளமாவே பாத்தீங்கன்னா 6 மாசம் கோர்ஸ் இருக்கு, 8 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. எவ்வளோ மந்த்ஸ் படிக்கிறீங்களோ அவ்வளோ மந்த்ஸ் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 9 மந்த்ஸ் உங்க கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வந்துட்டு 9 மந்த்ஸ் கொடுப்பாங்க. 2 இயர்ஸ் ரேஞ்சில் நீங்க படிச்சீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் பார்த்துட்டு ஓகே, எனக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, பிஜி டிப்ளமானா அதுவும் கொஞ்சம் அதுவும் ஒரு நல்ல கோர்ஸ் தான். ஒரு கோஆப்லாம் இருக்கு, ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால பிஜி டிப்ளமாவும் நல்ல ஒரு ப்ரோக்ராம் தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு மாஸ்டர்ஸ் கிடைக்கலன்னா என்ன, பிஜி டிப்ளமாவும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலேஜும் அப்ளை பண்ணேன். இந்த சென்டினியல், செனேகா, அப்புறம் ஜார்ஜ் ப்ரௌனு, அப்புறம் ஹம்பர் காலேஜ், அப்படி இப்படின்னு என்னென்னமோ காலேஜ்லாம் நான் அப்ளை பண்ணேன். அது கூடவே ஒரு யூனிவர்சிட்டியை நான் அப்ளை பண்ணேன், ஒரு கன்சல்டன்சில. லக்கிலி பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சு. அதோட எனக்கு அந்த யூனிவர்சிட்டிலையும் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சு. அதுவும் நெட்வொர்க்கிங் கோர்ஸ் தான். ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி ஒரு அட்மிஷன் இருக்கு, பிஜி டிப்ளமோ ஒரு அட்மிஷன் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்துட்டு இப்போ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு புரியுது, மோரலஸ் சேம் தான். பட் அந்த மைண்ட் செட்ல அப்போ இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓகே, மாஸ்டர்ஸ் டிகிரி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்துச்சு. அதனால நான் அதை தான் சூஸ் பண்ணேன். பாத்தீங்கன்னா டல்ஹவுசின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி, அங்க வந்து இன்டர்நெட் ஒர்க்கிங் கோர்ஸ் அதுதான் எனக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் அடுத்த விசா ப்ராசஸ்லாம் பிரிட்டி மச் எல்லாருக்கும் போற மாதிரி அதே ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் தாங்க. ஸ்டூடெண்ட் லோன் எடுக்கிறது, ஐஎல்ஸ் எழுதுறது, விசா அப்ளை பண்றது எல்லாரும் பண்ணுவீங்க, ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். விசாவும் கிடைச்சிருச்சு. அப்புறம் இப்போ கிளம்புற டைம்னா எனக்கு வந்து செப்டம்பர் 2013 இன்டேக்கு. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாசம் இருந்துச்சு. இந்த டைம் என்ன, ஒரு 5 மாசம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அங்க போனோம்னா தங்கறதுக்கு வீடெல்லாம் தேவை, அங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கலான்னு ஃபேஸ்புக்ல எல்லா குரூப் எல்லாம் தேடி பார்த்தேன். பெருசா ஸ்பெசிஃபிக்கா அந்த 2013 இன்டேக்கு பெரிய ஒரு குரூப் எல்லாம் கிடையாது. சரி, ஓகே, ஒரு குரூப் இல்லைன்னா என்ன, நம்மளே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அந்தந்த மற்ற குரூப்ல எல்லாம் எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்கல்ல, யாராவது 2013 போறீங்களான்ட்டு, அவங்களெல்லாம் சேர்த்து இந்த குரூப்புக்கு கொண்டு வந்து அந்த குரூப்பே பெருசாயிடுச்சு. பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் நடந்துச்சு. அண்ட் எல்லாரும் ஷேர் பண்ணாங்க அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே. அது மட்டும் இல்லாம அங்க நம்ம ரூமை பத்தி எல்லாமும் பேச ஆரம்பிச்சோம், ரூம் ரெண்டல்லாம் பத்தி. அதுலயே தான் எனக்கு ரூம்மேட்ஸும் கிடைச்சாங்க, ஒரு 4 பேர். இதுலயே வந்து அந்த குரூப்லயே பேசி நேரெல்லாம் மீட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ரேப்போ மாதிரி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க 4 பேரே வந்துட்டு டிசைட் பண்ணி ஓகே, ரூம்மேட்டா நம்ம அங்க போலாம், அங்கேயே நம்ம ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால ஒரு தனியா போற அந்த ஒரு பயம் இல்லாம, சரி கூட ஒரு 2-3 பேர் இருக்காங்களே அப்படின்னு ஒரு தைரியத்தோட தான் நம்ம போனதே கனடாக்கு. ஃபர்ஸ்ட் கனடாக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பயங்கர பில்டப்லாம் கொடுப்பாங்க. கனடாக்கு உள்ள போன உடனே மூக்குல இருந்து ரத்தம் வரும், காதுல இருந்து ரத்தம் வரும், கையெல்லாம் இதாயிடும், அப்படி வரைச்சிடும், அது வரைச்சிடும், அப்படி இப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்க. ஆனா நான் போனது வந்து ஒரு சம்மர் டைம்.
ஓப்பன் பண்ணோடனே ஒரு குளிரும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா நார்மலாக இருக்குது கிளைமேட்டு. எனக்கு வந்து என்னடானா இது உண்மையிலேயே கனடாக்கு தான் வந்திருக்கோமா, இல்லை இந்த பாண்டியராஜன் படத்தில் துபாய் கூட்டு போகிறேன்னு கொச்சின் கூட்டு போவாங்களே, ஏண்டா துபாய் பீச்சில் என்ன கல்லுங்களா இருக்குது, அந்த மாதிரி எங்கேயாவது கூட்டு போயிட்டாங்களான்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கொடுத்த பில்டப் அப்படி. மூக்கில் ரத்தம் வர கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சென்னையிலையோ இல்லை நம்ம ஊர்லையோ +30 இருந்து ஸ்ட்ரைட்டாக வின்டரில் குதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், -30. அப்போ அந்த சேஞ்ச் ஆஃப் கிளைமேட் டிராஸ்டிக்காக இருக்கும் இல்லையா, அப்போ ஆனால் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஏன்னா என்னோட ஒய்ஃப் வந்துட்டு நான் படித்த அதே யூனிவர்சிட்டி தான். ஆனால் அவங்க வந்துட்டு அவங்கன்னு சொல்லணுமா ஒன்று, நான் சம்மரில் வந்த மாதிரி அவங்க வின்டரில் வந்தாங்க. ஸோ +30 நம்ம ஊர் கிளைமேட்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக -30 வரும்போது அவங்களுக்கு மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வந்துச்சுங்க. இது வந்து ட்ரூ தான், எல்லாருக்கும் ஒருலாம் நான் சொல்ல, ஒருத்தரோட பாடி இதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, நான் நினைச்சேன் கனடாக்கு உள்ள வரும்போதே கோட்லாம் போட்டு தான் நான் உள்ள போனேன். அந்த அளவுக்குலாம் பெரிய சீன்லாம் கிடையாது, நார்மலான டெம்பரேச்சர் தான். ஏன்னா நான் சம்மர்ல போனேன்றதுனால. ஸோ உள்ள கனடாக்கு ஃபர்ஸ்ட் டைம் இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கௌதம் மேனன் படத்தில் வர மாதிரிலாம் இருக்கும், பயங்கரமாக அப்படி இப்படி ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம ஃபாரின் போகிறோம்லாம் நினச்சிட்டு உள்ளே வந்து இறங்கினா, நான் போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா நோவா ஸ்காஷியா, ஹாலிஃபேக்ஸ். நோவா ஸ்காஷியான்ற ஒரு ப்ராவின்ஸு, ஹாலிஃபேக்ஸ்ன்ற அங்கே ஒரு சிட்டி, சின்ன ஒரு கோஸ்டல் சிட்டி. அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து என்னடா ஸ்லைட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட், என்னடா பெரிய ஃபாரின்லாம் போகிறோன்னு நினச்சிட்டு வந்தோம், இப்போ பார்த்தா ரொம்ப சின்ன டவுனாக இருக்கே அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கண்ணை கட்டுச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் புரிஞ்சு அந்த டவுன் வந்து செம்ம ஜாலியான ஒரு டவுனு. ஏன்னா அது ஒரு கோஸ்டல் டவுன் வேற, சின்ன டவுனா. ஆனால் அங்கே வந்து 2 பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. ஒன்று வந்து நான் படிக்கிற டலஹவுசி யூனிவர்சிட்டி. ஆமாங்க, அது ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி தான், ஒரு 250 இயர்ஸ் மேலே இருக்குது, ரொம்ப வெல் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா SMUன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி, அது அதோட பழைய யூனிவர்சிட்டி, அதுவும் ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. ஸோ இந்த 2 யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால அந்த சிட்டி ஃபுல்லாவே ஒரு யங் க்ரௌட், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் க்ரௌடு நிறைய இருக்கும். ஸோ எப்போ போனாலுமே ஒரு லைவ்லியான ஒரு ஃப்ளோட்டிங் க்ரௌட் இருந்துட்டே இருக்குங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டவுன் அது. அது வந்து எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு. பட் நான் ஃபர்ஸ்ட் இறங்கின ஏர்போர்ட்லேருந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டி, பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே எனக்கு ஸ்லைட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஏர்போர்ட்ல இருந்து ரூம் ரெண்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் சர்வீஸ் இருக்கும் யூனிவர்சிட்டியில். அதில் எல்லாமே பேசி வச்சு கார்ல இருந்து ஷட்டில் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க சூப்பராக. ஸோ அதுலேருந்து அப்படியே நம்ம ஏர்போர்ட்ல இருந்து ரூம் வரைக்கும் போயாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் அப்படியே போச்சு, ஒரு 2-3 நாள் போச்சு. நம்ம மொபைல் வாங்குறது, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரியான கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் இருந்துச்சு. இதை பற்றி வந்து நான் போன வீடியோலேயே பேசியிருந்தேன், போன வீடியோவில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ் வீடியோலேயே பேசியிருந்தேன் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் இருக்குது, பாருங்கள் சஜஷனில். ஸோ அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் செட் பண்ணுறது, மொபைல் வாங்குறது, அப்புறம் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி ஐடி கார்டு வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு செட் பண்ணி கொடுத்தாங்க. அது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு 2-3 நாள் இதுக்கு எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஓகே, ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த இடம் கொஞ்சம் பழக்கமாச்சு. அடுத்தது வந்துட்டு பார்ட் டைம் தேட ஆரம்பித்தோம். போய் ரெசியூம் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு கடையாக கொடுத்துக்கிட்டே போனோம். நிறைய அப்ளை பண்ணோம் ஆன்லைனில். அது மட்டும் இல்லாமல் ஆன் கேம்பஸ் நிறைய அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்துட்டு செப்டம்பரில் எனக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. பட் நான் போனது வந்து ஆகஸ்ட்லேயே போயிட்டேன். ஒரு 1 மந்த் எனக்கு டைம் கேப் இருந்துச்சு அந்த இடத்த பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆன் கேம்பஸில் தேடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஜாப் வந்து ஓப்பனாக இருந்துச்சு. அண்ட் யாருமே இல்லை அப்படின்றதுனால என்ன வந்துட்டு அந்த ஃபுல் டைம் ஜாப் கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு 1 மாதம் கோர்ஸே கிடையாதுன்றதுனால. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4வது நாள் எனக்கு பார்ட் டைம் ஜாப் கிடச்சிச்சு, அதுவும் ஃபுல் டைமாகவே கிடச்சிச்சு. எங்கே அப்படின்னா ஒரு ஃபுட் ட்ரக்கில் வந்துட்டு, அதாவது ஆன் கேம்பஸ்லேயே இருக்கிற ஒரு ஃபுட் ட்ரக்கில் வந்துட்டு நான் வந்து பில்லிங்கும் பண்ணோம், குக்கிங்கும் பண்ணோம். இதுதான் என்னோட வேலை. பார்த்தீங்கன்னா டெய்லி எழுந்து 8 மணிக்கு கிளம்புனேன் அப்படின்னா ஈவினிங் 5 மணிக்கு தாங்க வருவேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் அதை எதுவுமே டச் பண்ணது கூட கிடையாது, நம்ம சாப்பிட்டது கூட பிளேட்டை கூட கழுவுனது கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. போய் பில்லிங் பண்றதா இருக்கட்டும், குக் பண்றது, இந்த ஃப்ரைஸ், ஷவர்மானி எல்லாம் குக் பண்ணி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறது. அண்ட் ஃபுட் ட்ரக் வேற வெளியிலேயே இருக்குமா, ஆன் கேம்பஸ்ல வேற ஃபுல்லா ஜாலியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஃபுட்பால் மேட்ச் நடக்கும், கான்சர்ட் நடக்கும். ஸோ செம்ம ஃபன்னா இருந்துச்சு அந்த 1 மாசம். சூப்பரா பார்ட் டைமும் போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணி அந்த 1 மாசம் வந்து அந்த சிட்டியே ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியற மாதிரி ஆயிடுச்சு.
அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு என்னோட கோர்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு. பெருசாக ஒரு பயமே இல்லை. என்ன தெரிஞ்ச இடம்ல, பழக்கப்பட்ட இடம்ல, ஒரு மாதம் அங்கே தானே இருந்தோம். கோர்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபுல் டைமாக பண்ணுற அந்த பார்ட் டைம் இருக்காது இல்லையா, அதனால அதோட டைமிங்லாம் மாறும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு என்னோட பார்ட் டைம் ஜாப்ஸ், அதாவது நான் பார்த்துட்டு இருந்த ஃபுட் சர்வீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் தான் நான் பார்ப்பேன். சில டைம்ஸ் வந்து வீக் டேலியே கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்பேன். அது மட்டும், அந்த ஜாப் மட்டும் இல்லாம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஜாபும் நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஜாப் பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளையர்ஸ் போற ஜாப்னு ஒன்று இருக்கும். ஃபிளையர்ஸ்னா இந்த கூப்பான்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு இப்போ பீட்சா ஷாப்ல வந்துட்டு இந்த கூப்பான்ஸ்லாம் வந்துட்டு எல்லா வீட்டுக்கும் போய் போட்டுட்டே இருக்கணும். குளிர்லயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தெருவா போய் எல்லா வீட்லயும் போஸ்ட் பாக்ஸ்லயும் போடணும். அதுக்கப்புறம் ஒரு அபார்ட்மெண்ட்ல போனோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் போய் ஒவ்வொரு யூனிட்லயும் போய் போட்டுட்டு வரணும். டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நடக்கணும் அந்த குளிர்ல வேற. இது எல்லாமே ஒரு புதுசா தானே இருக்கும். ஜிம்முக்கு போக தேவையில்ல, அவ்வளவு வெயிட் வச்சுட்டு நடந்துட்டே போறதே ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி தான். அந்த ஜாப் மட்டும் இல்லாம நான் வந்து பேங்க்வெட் சர்வரா இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாஸ்தா ஷாப்ல வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை அங்கங்க பார்த்துட்டே இருந்தேன். பாத்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் என்னோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கை நான் மேனேஜ் பண்ணேன். டியூஷன் ஃபீ வந்துட்டு லோன்ல இருந்து போச்சு. பட் என்னோட காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது என்னோட ரெண்ட், அப்புறம் என்னோட செலவு, அப்புறம் வந்துட்டு யூட்டிலிட்டி, இதெல்லாம் பே பண்றோம் இல்லையா, அது எல்லாமே என்னோட பார்ட் டைம் ஜாப்ல இருந்து தாங்க வந்துச்சு. நான் மட்டும் கிடையாதுங்க, நான் என்ன மாதிரி இங்க இருக்கிற முக்காவாசி பேர் இதே மாதிரி தான் வேலை செய்வாங்க. இதோட அதிகமாவே வேலை செய்வாங்க. அது வந்துட்டு இங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இங்க என்ன நினைச்சாலும் நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல தட்டு கழுவி இருக்க மாட்டீங்க இல்லையா. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் அந்த வேலையை பார்த்திருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த பார்ட் டைம் ஜாப் எல்லாமே வந்துட்டு நான் ஒரு கஷ்டமாவோ என்னடா ஒரு லேபர் ஜாப் பாக்குறோமே அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக தான் என்னோட கோர்ஸே போச்சு. இந்த பேச்சுலர் லைஃப் இன் கனடா வந்து செம்ம டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க. சாப்பிடணும்னா நம்ம தான் குக் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. வீடை கிளீனாக வச்சுக்கணும், அதாவது பாத்ரூம் கிளீன் பண்ணுறதா இருக்கட்டும், கிச்சன் கிளீன் பண்ணுறதா இருக்கட்டும், லிவிங் ரூம் கிளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம தான் பண்ணணும். அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பார்ட் டைம் ஜாப் போய் அங்கேயும் ஏதாவது கிளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். குக்கிங் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்த புதுசுல எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ஒரு மாதம் வந்துட்டு இந்த கிராண்ட் ஸ்வீட்ஸு, அடையார் ஆனந்த பவன், இங்கெல்லாம் வந்துட்டு இந்த ரைஸ் மிக்ஸ் இருக்கும், காரக்குழம்பு மிக்ஸு, புதினா மிக்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலேயே தான் ஒரு மாதம் ஓடிச்சுங்க. சிப்ஸு, ரைஸு, அந்த மிக்ஸு இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சு வேற வழியே இல்லாமல் குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போதான் எல்லா யூடியூப் இந்த வாரேவா ஷெஃப் எல்லாம் இருப்பாங்க. One sip for me and one sip for the chicken. Batkama uyalo, batkama uyalo. ஒருமொருவான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் மசால் வடை. யூடியூப் சேனல்லாம் பார்த்து எப்படி குக் பண்றது அப்படின்றதெல்லாம் நாங்களே ட்ரை பண்ணி நாங்க குக் பண்றதுக்கு நாங்களே பேரை வச்சுலாம் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் அந்த பேச்சுலர் லைஃப். அது என்னோட கோர்ஸ்ல வந்து நிறைய வெக்கேஷன்ஸ்லாம் இருக்கும். ஒரு கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மாசம் வெக்கேஷன்லாம் இருக்கும். அந்த மாதிரி சம்மர்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் வெக்கேஷன்லாம் இருக்கும். இந்த மாதிரி டைம்ல நிறைய பேர் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு அப்பப்போ 2-3 சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். லினக்ஸ், VMware இதெல்லாம் கொஞ்சம் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிருந்தேன். கோர்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று இல்லையா, கோர்ஸ் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் மூஞ்சிலும் ஒரு டென்ஷன் இருக்கும். சொல்லி வச்ச மாதிரி போனோம், கிளாஸுக்கு போனோம்னா எல்லாம் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துனே இருப்பாங்க. என்னன்னா கோர்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா வேலை தேடணும். அந்த வேலை யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது. ஏன்னா சின்ன டவுன் தான் இல்லையா, இருக்கிறது இங்க கொஞ்சம் கம்பெனி தான்றதுனால ஒரு காம்படிஷன் ரொம்பவே அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் அங்க கிரியேட் ஆயிடுச்சு. எல்லாம் கோர்ஸ் முடிஞ்சோடனே வெறித்தனமா வேலை தேடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே இருந்தாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் தேடணும், பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸா 2-3 கம்பெனிக்கு நம்மள சும்மா ஒரு ரெஸ்யூம் அமுச்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கோர்ஸ், கடைசியா ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு கோர்ஸுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் சில கம்பெனிஸ்க்குலாம் அப்ளை பண்ணேன். அந்த அப்ளை பண்ண கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அப்படிலாம் தான் கேட்டிருந்தாங்க. சரி நம்மளுக்கு கிடைக்காது, சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி அமுச்சு வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சீரியஸாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு உண்மையிலேயே அந்த மைண்ட் செட்டில் தாங்க நான் ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா அது அப்ளை பண்ண ஒரு கம்பெனிலேருந்தே இன்டர்வியூ வந்துச்சு. அந்த கம்பெனியில் வேலையும் கிடச்சிருச்சு. ஒரு கோர்ஸுக்கு முன்னாடியே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணாதது. ஏன்னா ஸ்டார்டிங் வந்த மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஒர்க் பர்மிட் இருக்கு, எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாங்கிடலாம் அப்படின்றதுல தான் நான் வந்தேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையும் கிடைச்சிருச்சு.
எனக்கு ஜாயினிங் டேட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த ஜாயினிங் டேட் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் எழுதி கடைசி கோர்ஸோட எக்ஸாம் எழுதி முடிச்சு அன்னைக்கே வந்து நான் கிளம்பணும். எங்கே கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைச்சது நான் இருக்கிற இடத்துல கிடையாது, அதாவது நோவா ஸ்காஷியாவில் இருக்கிற ஹாலிஃபேக்ஸில் கிடையாது, பட் நியூ பிரன்ஸ்விக்ல இருக்கிற உட்ஸ்டாக்னு ஒரு இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராவின்ஸ், வேற ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நான் டிராவல் பண்ணி அங்கே போய் ஆகணும். அங்கே போய் வீடு எல்லாமே நான் செட் பண்ணி ஆகணும். அதனால உடனே எக்ஸாம் முடிச்சுட்டு நியூ பிரன்ஸ்விக்கு நான் கிளம்புனேன். அங்கே உட்ஸ்டாக்ன்ற ஒரு இடம். உட்ஸ்டாக்கு போனால் நான் ஹாலிஃபேக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே என்ன ஒரு சின்ன டவுனாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். உட்ஸ்டாக் போனால் இன்னும் மோசம். அது வந்து குக் கிராமம்னே சொல்லலாம். ஏன்னா உள்ளே போனால் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கு. ஒரு சிட்டி கிடையாது, அது கண்டிப்பாக அது ஒரு வில்லேஜ் தான். பப்ளிக் கம்யூட் கிடையாது, பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, டாக்ஸி கிடையாது, எதுவுமே கிடையாது. டாக்ஸி ஒரே ஒரு வண்டி இருக்கு, ஒரே ஒருத்த மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்கான். 4 வருஷமா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரே ஒரு வண்டி தான் இருக்கும், ஷேர் ஆட்டோ மாதிரி ஒரு வண்டி இருக்குங்க. அது மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இன்னொரு என்னன்னா, வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச முதல் ஜாப் அதுதான். நான் இந்தியாலையும் ஒர்க் பண்ணது கிடையாது. ஏன்னா நீ தான் படிச்சு முடிச்சோட சும்மா தானே சுத்திட்டு இருந்தேன். அதனால இந்தியாலையும் ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்குது. யார் வந்து இந்த லொகேஷன்லாம் பார்த்துட்டு இருப்பா, கிடைச்சா போதுன்றது தானே இருக்கும். அதனால சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டா இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா என்னோட ஜாபுக்கான அந்த லேர்னிங் கர்வ் இருக்கும் இல்லையா, அதுக்கு நான் இருந்த அந்த இடம், அந்த உட்ஸ்டாக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் பண்றோம் அப்படின்னா நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருக்கும். அப்போ அந்த இடம் வந்து கொஞ்சம் பிஸி இல்லாத இடம் அப்படின்றதுனால ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது, டிவி பார்க்கலாம் அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு ட்ரையான ஒரு பிளேஸா தான் இருந்துச்சு. இந்த கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங் கிரௌட் கிடையாதுங்க. ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான் இல்லையா. எல்லாமே வந்து கொஞ்சம் வயசானவங்க தான். ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க, நல்லா சூப்பரா பழகுவாங்க. அவங்கன்னு கிடையாது, ஜென்ரலாவே கெனடியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டா தான் நம்மளுக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அந்த இடத்துல ஒரு 4-5 கடை தான் இருக்கும். ஸோ நம்ம எங்க போனாலுமே வந்துட்டு திருப்பி போறோம்ன்றனால நம்ம ஃபேஸ் வந்து ஃபெமிலியரா இருக்கும். அங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் நம்ம ஃபெமிலியரா இருப்போம். ஸோ ஒரு கனெக்ட் இருக்கும். நம்ம ஊர்லலாம் இருந்தால் எப்படி இருக்கும், எங்க போனாலும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி தான் அங்க எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் வேலை செஞ்ச கம்பெனிலேயே வந்துட்டு நிறைய இந்தியன்ஸ் இருந்தாங்க அண்ட் தமிழ் ஆளுங்களே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் நாங்க இருந்தோம். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து குக் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும், பாட்லக்லாம் சொல்லுவாங்க. பாட்லக்னா அவங்கவுங்க வீட்ல இருந்து குக் பண்ணி ஒன்னா வச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லைஃப் தான், பட் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சாங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே ஒர்க் பண்ணேன் இல்லையா, ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து 3 இயர்ஸ் ஒர்க் பெர்மிட்டும் நான் வாங்கிட்டேன். ஏன்னா 2 இயர்ஸ் படிச்சோம் அப்படின்னா 3 இயர்ஸ் ஒர்க் பெர்மிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 1 இயர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு பிஆர் அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்துச்சு. ஏன்னா நான் படிச்ச ஸ்ட்ரீம்லயே தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ்ல ஸ்கில்டு ஒர்க்கருக்கு நான் வந்துட்டு பிஆர் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் எப்படி பிஆர் அப்ளை பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அட்லாண்டிக் ப்ராவின்ஸ்லயே தான் படிச்சு வேலை செஞ்சதுனால ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பிஎன்பி அப்ளை பண்ணேன், ப்ராவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம் சொல்லிட்டு. ஸோ நியூ பிரன்ஸ்விக்ல இருக்கிற பிஎன்பி அப்ளை பண்ணேன். அதுக்கு மினிமம் பாயிண்ட்ஸ் வந்து அந்த டைம்ல அரௌண்ட் 80 பாயிண்ட்ஸும் நம்ம தான் இருந்துச்சு. ஸோ ஐஎல்ஸ் எழுதிட்டு அந்த பாயிண்ட்ஸை நான் அக்வயர் பண்ணதுனால ஈஸியா எனக்கு பிஎன்பி கிடைச்சிருச்சு. பிஎன்பி கிடைச்சதுனால அப்படியே கண்டினியூஸா நான் வந்துட்டு பிஆர் அப்ளை பண்ணேன். ஸோ பிஎன்பி கிடைச்சாலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 600 பாயிண்ட்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அதனால பிஆர் அப்ளை பண்றதுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே இருக்காது, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ப்ராசஸ்னே சொல்லலாம். அதனால ஒரு ஸ்டாண்டர்டா எல்லாருக்கும் இருக்கிற அதே டைம் எனக்கு எடுத்துச்சு. ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும், 8 to 9 மந்த்ஸ் பிஎன்பி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பிஆர் ப்ராசஸ், பிஆரும் எனக்கு கிடைச்சிச்சு. பிஆர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2017ல கிடைச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கு பிஆரும் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பெரிய லிமிடேஷன்ஸ் கிடையாது, எந்த ப்ராவின்ஸ் வேணா நம்ம போகலாம். முன்னாடியும் எந்த லிமிடேஷனும் கிடையாது. பட் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஒரு பெரிய சிட்டிக்கு மூவ் ஆயிட்டோம் அப்படின்னா அங்க பிஆர் அப்ளை பண்ணும்போது அங்க இருக்கிற கிரௌட் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, மேபி நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து ட்ரூலாம் கிடையாதுங்க, உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி தான். பட் நான் அப்போ ஏதோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால நம்ம வந்துட்டு இங்க இருக்கிற சின்ன ப்ராவின்ஸ்லயே இருந்துக்கலாம் பிஆர் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு என்ன யோசிச்சேன் அப்படின்னா, கனடா வந்ததுல இருந்து ஒரு பெரிய சிட்டியை நம்ம பார்க்கலையே. நம்ம இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஹாலிஃபேக்ஸ், உட்ஸ்டாக், இந்த மாதிரி சின்ன சின்ன டவுன்லேயே தானே இருக்கும். அதனால பிஆரும் இப்ப கிடைச்சிருச்சு, சரி நம்ம பெரிய சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது தான் எனக்கு டொரண்டோ வந்துச்சு.
ஏன் அப்படின்னா நான் டொரண்டோ ஒரு தடவை விசிட் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்தியன் ஃபுட்டா இருக்கட்டும், எஸ்பெஷலி சவுத் இந்தியன், அதாவது தமிழர்களோட ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், நம்ம தமிழ் படம், இது எல்லாமே வந்துட்டு ஹாலிஃபேக்ஸ்லயும் சரி உட்ஸ்டாக்லயும் சரி நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு கனெக்ட் வந்து இல்லாமே இருந்துச்சு. டொரண்டோ வந்தோன்னு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே வந்துட்டு தமிழ்லயே போர்டெல்லாம் போட்டு ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருந்தோன்னே எனக்கு பயங்கர ஒரு எக்ஸைட் ஆயிடுச்சு. சரி ஓகே, வந்தா டொரண்டோ தான் வரணும். எனக்கு வந்து இந்த சிட்டி லைஃப் ரொம்பவே பிடிக்கும். ஒரு லைவ்லியான ஒரு கிரௌட் இருக்கிற இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் உட்ஸ்டாக் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப. ஏன்னா அந்த ஒரு அமைதியான சூழலே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ இப்படியே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கேயே செட்டில் ஆயிடுவோம், பெரிய சிட்டியை நம்ம பார்க்க மாட்டோம்னா சரி ஓகே இங்க இருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்போதான் உட்ஸ்டாக்ல இருந்து டொரண்டோவுக்கு நான் மூவ் ஆகினேன். லக்கிலி என்னோட கம்பெனியோட அதே பிரான்ச் வந்துட்டு டொரண்டோலையும் இருக்கு. ஸோ அதனால அப்படியே நான் டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ புதுசா ஜாப் தேடி அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ மூவ் ஆகிற ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. டொரண்டோ வந்தோன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாக் என்ன அப்படின்னா இந்த ரெண்டல் தாங்க. உட்ஸ்டாக்ல $700 வந்துட்டு 2 பெட்ரூம் பெரிய வீடு செமையா இருந்துச்சு, ஆல் இன்க்ளூசிவ்ல. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 1 பெட்ரூம் இத்தனூண்டு இருக்கும், $1600 சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து 2017ல, இப்போ இது வந்து $2000 கிட்ட ஆயிருக்கும். அந்த ரெண்டல் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, நம்ம தெரியாம இங்க வந்துட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு ஓகே சிட்டினா இப்படிதான் இருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜும் இங்கே சிட்டியில் இருக்கு அப்படின்னு எனக்கு புரிய வந்துச்சு. மற்றபடி நான் எதுக்காக எதை நினைச்சு நான் டொரண்டோ வந்தனோ எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கு. சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, சாப்பிட்றதுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஹாப்பனிங்கான ஒரு பிளேஸ் வந்துட்டு கனடாலேயே நான் டொரண்டோ தான் சொல்லுவேன். சில பேர் வந்து வான்கூவர் சொல்லுவாங்க, இன்னொரு பெரிய சிட்டி. நான் வான்கூவர் போனதில்லை, நான் போன சிட்டியில நான் சொல்றதுல நான் டொரண்டோ தான் சொல்லுவேன். So far Toronto is treating me really well. இதுதான் நான் சென்னையில இருந்து எப்படி கனடா வந்தேன். சென்னையில இருந்து அப்படியே ஹாலிஃபேக்ஸ் போயிட்டு நியூ பிரன்சிவிக் போயிட்டு டொரண்டோ எப்படி வந்தேன் அப்படின்ற ஒரு ஜேர்னி வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். பாத்தீங்கன்னா 2013ல ஸ்டார்ட் பண்ணது, இது 2021, ஆல்மோஸ்ட் 8 years ஆயிடுச்சு. நேற்று நடக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாமே, பட் அவ்வளோ ஃபாஸ்டா போயிருக்கு. ரியலி குட் ஜேர்னி. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் அட்லீஸ்ட் 1% எங்கேயாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா I'll be really glad. அண்ட் நீங்க கேட்டீங்க இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த வீடியோ ஃபார் யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஈட் அண்ட் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன். ஃபாலோ பண்ணுங்க, கனெக்டடா இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய், see you.